நினைக்கிறேன்னா நீங்க அவங்களை இங்க கூட்டிக்கின்னு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டு விவகாரத்தையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிருங்க. என்னத்துக்கு அவங்க வந்து வெட்டி அலைஞ்சுக்கணும், அப்புறம் போய் கடுதாசி போடுறேன் தந்தி கொடுக்குறேன்னு சால் சாப்பிட்டு சொல்லிக்கின்னு இருப்பாங்க. ஐயோ ஆச்சி, உடைச்சு பேசினா காரியம் கெட்டு போயிடும் ஆச்சி. முதல்ல அவங்க வரட்டும், மாப்பிள்ளைக்கு மீனாவை பிடிக்கட்டும். சரி, அப்புறம் அவங்களும் கேட்காம இருக்க போறதில்ல, நாமளும் சொல்லாம இருக்க போறதில்ல. ஆமா ஆச்சி, காலையில தான் சாமி படத்துக்கு முன்னாடி திருவிழா சீட்டு போட்டு பார்த்தேன். மீனாவுக்கு இந்த இடம் தான் அமையும்னு வந்துச்சு. அவன் மேல பாரத்தை போட்டுட்டு வர சொல்லுவான், மத்ததெல்லாம் அவன் பாத்துக்கிறான். அப்படி சொல்றீங்களோ? யாரு கண்டா? எங்க அப்பா முருகன் இந்த இடத்தையும் முடிச்சு வச்சாலும் முடிச்சு வைப்பேன். நீங்க கூட்டிக்கின்னு வாங்க. எனக்கு என்ன பயம்னா, இப்படி அடிக்கடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வந்து பாத்துக்கின்னு போய்க்கின்னு இருந்தாங்கன்னா நம்ம மீனா மனசுல சலிப்பும் வருத்தமும் ஏற்பட்டு போயிடும். அதை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க கூட்டிக்கின்னு வாங்க, இந்த இடம் முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். வணக்கம். நான் தான் மையப்பன், ரிட்டையர்ட் கஸ்டம்ஸ் ஆபீசர். கஷ்டத்துக்கு ஆபீசரா? ஆச்சி, கஸ்டம்ஸ் சுங்க இலாக்கா. அடியாத்தி, இந்த வெளிநாட்டுல இருந்து பொருள் எல்லாம் கடத்திக்கின்னு வருவாங்களே, அவங்கள பிடிக்கிற ஆபீசரா? அதான் அதான். இதே மகன் சுப்புலட்சுமின்னு பேரு. நாங்கள வீட்டுல சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவோம். அதுக்கு அந்த பேரு பிடிக்கல, சுஸ்மிதான்னு பேரை மாத்தி வச்சுக்கிருச்சு. வெளிநாட்டுல இருந்து புருஷனை கடத்திட்டு வான்னு பெத்த அப்பா கஸ்டமர் ஆபீசர் எங்கிட்டே சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி, நான் ஃபாரின் மாப்பிள்ளை வேணும் கேட்டேன், அதான் அப்படி சொல்றாரு. இது தப்பா? சரியா தப்பான்னு அப்புறம் பாத்துக்கலாம். அதை ஏத்தா கோச்சுக்கிறீங்க? என் மகன் உள்நாட்டு மாப்பிள்ளை வேணும்னு கேக்குது, உங்க மகன் வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும்னு கேக்குது. அதுக்கு ஆசைப்பட்டபடி செஞ்சுட்டு போயிருவோம். வாழப்புறவு அவங்க தானே. அது சரி, இது என் சம்சாரம், எங்க வீட்டு ஆட்சி. பேரு தேனாண்டாள். நல்லா இருக்காங்க. இந்த சினிமால வர்ற கமலா காமேஷ் சத்த பூசினாப்புல இருந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க. கேட்டுக்கிட்டியா? நீ கமலா காமேஷா? அதுக்காக உங்களை ஒண்ணு நான் கமலஹாசன் சொல்ல மாட்டேன். அம்மா அதையே சொல்லிட்டு இருக்கிய. சரி சரி, மாப்பிள்ளை பேர் என்ன? ஸ்ரீகாந்த் தலைப்புள்ள. மாப்பிள்ளை நல்ல மூக்கு மொழியுமா ராமர் மாதிரி இருக்காங்க. ராமன்னு சொல்லிட்டீங்க, சீதையை கூப்பிட்டுருங்க. தசரா இருந்து பாத்துட்டு போயிடுறேன். இந்த கூட்டியாரேன் கூட்டியாரேன். நீங்க தசரதனா? உங்களுக்கு என்ன 3 பொண்டாட்டியா? நீ ஒத்தியே 3 பேருக்கு சமம். 3 in 1. சப் ஆப் இதச மத் போல்னா. ஆத்தா மீனா, மாப்பிள்ளை நல்ல லட்சணமா இருக்காரு. எனக்கு என்னமோ இந்த இடம் அமைஞ்சிரும்னு என் மனசுக்கு தோணுது. நீ மட்டும் எதையும் சொல்லிடாதே, வா. நல்லா பாத்துக்கடா. அப்புறம் வீட்டுக்கு வந்து பொண்ணை சரியா பார்க்கல, இன்னொரு பார்க்கணும் என்கிட்ட சொல்லப்படாது. போன மாசம் சொன்னியே அந்த மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். நம்ம அவங்களுக்கு கொடுக்குற நேரம் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. இந்த நேரத்துக்குள்ள காலம் பூரா குடும்பம் நடத்துறவங்களை தேர்ந்தெடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறது கஷ்டம் தானே. அதனால்தான் இந்த காலத்து பிள்ளைங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றாங்க. ஆமா, நாம 2 பேரும் காதலிச்சா கல்யாணம் கட்டிக்கிட்டமாக்கும். நாம 2 பேரும் 30 வருஷம் ஒத்துமையா குடும்பம் நடத்தல. நீங்க 2 பேரும் ஒத்துமையா குடும்பம் நடத்துனீங்களா? இன்னைக்கு காத்தால கூட அது சும்மா விளையாட்டுக்குள்ள செய்யதோ வாயாடுதாரு. ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி? நானும் மீனாளுமா, நாங்க 2 பேரும் பிரெஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ அத கேட்கல, நீங்களும் உங்க புருஷன் எப்படி அத கேக்குற. அவங்களும் நானும் சுமந்தேன். உங்க வீட்டுக்காரர் மிஸ்டர் சிதம்பரம் பெரிய பிசினஸ் பண்ணு தரகர சொன்னாரு. நீங்க ஆட்சி இன்டர்நேஷனல் ஹோட்டல் நடத்துறீங்கன்னு சொன்னாரு. ஒவ்வொரு ஆம்பளுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொம்பளை இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க பின்னாடி உங்க வீட்டுக்காரருக்குள்ள கைட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க வீட்டுக்காரவங்க என் பின்னாடியே தான் என் வீட்டுக்காரமும் இருக்காங்க. அவளையும் பார்த்து ஒரு 4 வார்த்தை பேசலாம்னு ஆசைப்படுறான். பொண்ணு பார்க்க வரோன்னு அவங்களுக்கு தெரியும் இல்ல? வீட்டுல அவங்க ஏன் இல்ல? ரொம்ப பிஸியா? அது வந்து அவங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க மகன் கிட்ட ஒரு 5 நிமிஷம் நான் கொஞ்சம் தனியா பேசலாமா? என்ன பேசணுமோ அது இங்கே பேசிடலாமே. ஏன்னாண்டா இப்படி கல்யாணம் பண்ணிக்க போறவங்க 2 பேரும் தனியா போய் பேசிக்கிறது ரொம்ப சகஜம். நம்ம பையன் அதை முதல்ல சொல்லுவான்னு நினைச்சேன். அந்த பொண்ணு முந்திக்கிருச்சு, அவ்வளவுதான். என்னத்தான் பேச போறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் ஸ்ரீகாந்த், ஒரு நிமிஷம் வரீங்களா? தம்பி கூப்பிடுதுல பாப்பா.
என்கிட்ட என்ன பேசணும்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? எந்த மைண்ட் ஆசிலேஷனும் இல்லைல்ல? எனக்கு ஆசிலேஷன் எதுவும் இல்லை. உங்களுக்கு இருக்கோ என்னமோ. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க. என்னோட லவ் மேட்டர் அது இதுன்னு எந்த கன்றாவையும் இல்லை. நான் சொல்ல போற விஷயம் எங்க அம்மாவோட கடந்த கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆக சம்பந்தி அம்மா வீட்டு பின்னாடி இவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு ராமாயணம் இருக்கா? அது ராமாயணம் இல்லம்மா, சிலப்பதிகாரம். வாய் விட சுமாரு சின்ன பொண்ணா லட்சணமா? யார் வாழ்க்கையில பாஸ் இல்ல? அதுக்காக அந்த வீட்டு பொண்ணை எடுக்க நாம தான் கிடைச்சோமா? அந்த பொண்ணு என்ன தனியா கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னாலே அவளோட பிராங்க்னஸ யாராவது பாராட்டுறீங்களா? இதுல பாராட்ட என்னடா இருக்கு? அவ சொல்ல நமக்கு தெரியாம போயிடுமா? தேனாண்டா, அந்த அம்மானால ஒண்ணும் சொல்ல முடியல. ஆனா அது அந்த பொண்ணு மீனா எவ்வளவு அழகா சமாளிச்சா பாத்தி இல்ல? அம்மாவோட மானத்தை பொண்ணு இழுத்துதான் மூடுவா. அது சாமர்த்தியம், நான் இல்லைங்கல. அதுக்காக கை தட்டலாம், தட்டு மாத்திக்க முடியாது. அம்மா மானத்தை இழுத்து மூட தெரிஞ்ச பொண்ணு நாளைக்கே மாமியார் மானத்தை இழுத்து மூட வேண்டி இருந்தா அதையும் செய்வாள்ல. இழுத்து மூட இந்த வீட்டுல பிரமாதமா என்ன இருக்குது? பழைய குப்பையை கிளற தேனாண்டா. நானே கஷ்டப்பட்டு கொஞ்ச நாளா எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை இப்ப அம்மாவுக்கு ஞாபகப்படுத்துறது நீங்க தான்ப்பா. இது நடந்து முடிஞ்ச கதை. இப்ப இத பத்தி என்ன பேச்சு? அதானே, அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அனாவசியம் எதுக்கு இந்த பேச்சு? இந்த இடம் ஓகேயா இல்லையா, அதுதான் இப்ப டாபிக். எனக்கு இந்த சம்பந்தத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. தேனாண்டா, இந்த சம்பந்தத்துல உனக்கு இஷ்டம் இல்ல சரி. வீட்டுல இத்தனை பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீ கேட்க வேணாமா? நீ முக்கியமா கல்யாணம் பண்ணிக்க போறோம் நம்ம மகன், அவன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்க வேணாம்? தம்பி நீ என்ன சொல்ற? அப்பா என்ன கேட்டா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. சபா, என்னது அந்த குடும்பத்தோட பேக்ரை விடு. அவங்க அப்பா இப்ப நடத்திட்டு இருக்க அந்த குடும்ப வாழ்க்கை எட்ஸெட்ரா 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 இதெல்லாம் தெரிஞ்ச பிரபு நீ ஓகேயா? அதெல்லாம் அனாவசியம்ப்பா. எனக்கு தேவை அழகான பண்புள்ள ஓரளவு படிச்ச பொண்ணு. இந்த எல்லா தகுதியுமே மீனா கிட்ட இருக்கு. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்காக தான். அதை விட்டுட்டு மாமியார் பாஸ்ட் மாமனார் பாஸ்ட்னு பார்த்துக்கிட்டே போனா கல்யாணமே பண்ணிக்க முடியாது. என் பொண்டாட்டியுடைய பாஸ்ட்டை பத்தி ஓரளவு கன்சிடர் பண்ணலாம், அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது போதுப்பா. உன் கண்ணுக்கு மீனா மட்டும்தான் தெரியுறா, ஆனா என் கண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா அவரோட 2வது சம்சாரம் எல்லாரும் தெரியுறாங்க. நாளைக்கு தேனாண்டா உனக்கு இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்தா பொண்ணு கிடைச்சது, வேற நல்ல சம்பந்தமே கிடைக்கலையான்னு எல்லாரும் என்ன வந்து இல்ல கேட்பாங்க, உன்னைய கேட்பாங்க. நீ என்ன செய்வ? உன் பொட்டாட்டியை கூட்டிக்கிட்டு பெங்களூரு மைசூரு ஊட்டி கொடைக்கானல் ஊர் சுத்த கிளம்பிடுவ. நான் இல்ல பதில் சொல்ல முழிக்கணும். அண்ணே, அம்மா கவலைப்படுறதும் நியாயம் தானே. நாளைக்கே உங்க கல்யாணத்துல எங்க ஸ்ரீகாந்த் உங்க மாமனார்னு கேட்க மாட்டாங்களா? அவர் வேற குடும்பத்தை செட்டப் பண்ணிட்டு எப்பவும் என் மாமியார் விட்டு போயிட்டாங்கன்னு நீங்க வேணா சொல்லுவீங்களோ என்னவோ, ஆனா அப்பா அம்மாவால அது முடியாது. இத பாரு, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நீங்க பயப்படுற இந்த அல்ப விஷயங்களுக்காக என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நான் இழக்க தயாரா இல்ல. ஒழுங்கா அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்ல உங்க சம்மதம் இல்லாம நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். ஏன் முடியும் நான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம்.
மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட். உண்டோ? எனக்கு உனக்குமா ஃபர்ஸ்ட் நைட்டு? எனக்கும் பிருந்தாக்கும் உனக்கும் துர்காக்கும். நானும் அதே தான் சொன்னேன். சுந்தரம், எனக்கு என்னமோ உன்னோட ஃபர்ஸ்ட் நைட்டு ஒழுங்கா நடக்கும் தோணல. ஏன்டா? பின்ன என்னடா உங்க ஆளு அதான் தும்மல் துர்கா ராத்திரி ஃபுல்லா தும்மனே பெற வேண்டி ராத்திரி பூரா ஓட்டிட்டு போறா. இங்க பெருசா வாய்தாக்கும். அதான்டா உன் வைஃப் பிருந்தா ராத்திரி பூரா ஷார்ட் பூட் 3 சொல்லியே உன் கை வச்சிட்டு போறா. சுந்தரம், நல்லா யோசிச்சு பாரு. வாழ்க்கையில எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு ஒரு தடவை தான்டா வரும். பின்ன எலெக்ஷன் மாதிரி அடிக்கடியா வரும். ஆமா, நீ வேலையை கவனிங்க. நல்லா யோசிச்சு பாரு. நாம வாழ்க்கையில எத்தனையோ பெண்ணை பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம், பழகி இருக்கோம், வச்சிருக்கோம், ரூட் போட்டிருக்கோம், லுக் விட்டுருக்கோம், எவ்வளவோ செஞ்சிருக்குமே. அது நீ. நான் அப்படி இல்லப்பா. வெறும்னா பொண்ணுங்களை பார்த்திருக்கிறேன் அவ்வளவுதான். பட் இருந்தாலும் அந்த விஷயத்தெல்லாம் பிருந்தா கிட்ட சொல்லி நான் பாவம் மன்னிப்பு வாங்க போறேன். நீ எப்படி? டேய், என் ஒய்ஃப் என்ன சர்ச்சு பாதிரியாரா? என்னோட கடந்த கால காதல் வாழ்க்கையை அவகிட்ட ஒப்பிக்க தப்புடா சுந்தரம். நீ உங்க லைஃப்ல எத்தனையோ பொண்ணுங்களை லவ் பண்றிருக்க. ஒன்னா ரெண்டா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல இந்த பாட்டே உனக்காக எழுதின மாதிரி இருக்குது. இதெல்லாம் உன்னையே நம்பி வந்த உன் துர்கா கிட்ட கன்ஃபஸ் பண்ணி, அம்மா இது என்னோட கடந்த கால பாஸ்ட், இனிமே நான் ஒரு புதிய மனுஷன் அப்படின்னு சொல்லணும் உனக்கு தோணல? சத்தியமா தோணல மச்சி. எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல அவகிட்ட சொல்லி மாட்டிக்கணும்? நான் என்னோட கடந்த கால வாழ்க்கை அவகிட்ட சொல்லவே போறது இல்லப்பா. நான் இன்னைக்கு ராத்திரி என் பிருந்தா கிட்ட என் முதலிரவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என் கடந்த கால காதல் விஷயங்களை அவள்கிட்ட சொல்ல போறேன். அதான்டா நான் சுஜாதாவை லவ் பண்ணேன். அந்த விஷயம் தான். அது ஒருதலை காதலா இருந்தா கூட பரவாயில்ல, அதை அவள்கிட்ட சொல்லிட்டு தான் மறுவேல். என்னடா பெரிய சுஜாதா? மது, நீ அந்த பொண்ணு சுஜாதாவை லவ் பண்ண. அவன் உன்னை திரும்பி கூட பார்க்கல. அனாவசியமா அவன் போட்டோ உன் பாக்கெட்ல வச்சுட்டு இவதான் என் காதலி தெரு தெருவா சுத்திட்டு இருக்க. டேய், இதெல்லாம் காதலே இல்லடா, சுண்டக்கா விவகாரம். அனாவசியமா இந்த விஷயத்த உன் ஒய்ஃப் பிருந்தாகில சொல்லி உன் ஃபர்ஸ்ட் நைட் லாஸ்ட் நைட் ஆகிடாதடா. அடாடாடாடாடா, டயத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க? மாப்பிள, உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ள பால், பழம், பூ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பிருந்தா அவளும் ரெடி. ஓகே. அது எங்க மாமனார் கூட என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால், பழம், பூ, பிருந்தா எல்லாம். பிருந்தாவா? துர்காவை சொன்ன. டாய், உனக்கு ஹோட்டல்ல ஏற்கனவே டேபிள்ல ஆர்டர் மாத்தி கொடுத்து பழக்கம், அதான் பயந்துட்டேன். மாப்பிள, சீக்கிரம் வாங்க, பால் ஆறிட போகுது. இன்ஃபேக்ட் பால்ல பள்ளி விழுந்திருக்கான்னு கூட செக் பண்ணிட்டேன். அதே மாமா முறையா செக் பண்ணீங்க? என் பையன் எனக்கு தெரியும் மாப்பிள. பால்ல பள்ளி விழுந்து அந்த பள்ளி விழுந்த பாலை நீங்க குடிச்சு வாயால நுரதள்ளி கண்ணு ரெண்டும் நில குத்தி உடம்பெல்லாம் நீளம் பூத்து கையும் காலும் வெட்டி வெட்டி இழுத்து நீங்க மண்டைய போட்டுட்டா, அதுக்கப்புறம் என் பொண்ணு இந்த சின்ன வயசுல பொட்டை இழந்து பூ இழந்து வளையலெல்லாம் உடைச்சுக்கிட்டு வெள்ள புடவையில விதவ கோலத்துல நின்னு தலைவிரி கோலமா தேம்பி தேம்பி அழுதா. என் நெஞ்சு தாங்குமா? என்ன விடுங்க மாப்பிள, இன்னைக்கோ நாளைக்கோ போற கட்டை இந்த கன்றாவி எல்லாம் நீங்க பார்த்தா உங்க நெஞ்சு தாங்குமா? ஐயோ நிறுத்துங்க. ஆமா, அந்த பால் என்ன நான் குடிப்பேன்னு எதிர்பார்த்தீங்களா? உங்க பொண்ணு பிருந்தா கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அவ சுமங்கலியா போய் சேர்ந்துருவா. மாமா, நீங்க செத்து அவ விதவையா வாழறதுக்கு இது எவ்வளவோ மேல் இல்லையா? ஐயோ, சகுனமான மாமா, சகுனி மாமா. மாப்பிள, ஏன் சொல்றேன்னா, அவ கல்யாணத்துக்குன்னு எடுத்து வச்ச பால் அவ காடாத்துக்கு பயன்பட்டு போச்சுன்னா மாமா தயவு பண்ணி இனிமே வாயை துறக்காதீங்க, சகிக்கல. மாப்பிள, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? தனியா சொல்லணுமா? சீக்கிரம் உள்ள போங்க. இன்னைக்கு உங்களுக்கு இன்றைய ஸ்பெஷல் முதல் இரவு. என்ன இரவு? முதல் இரவு. ஏன் இப்படி கேள்வி கேட்டு என்ன சாவடிக்கிற? உங்க பொண்ணு தும்மியே சாவடிக்க போறா. எனக்கு இன்னைக்கு முதல் இரவு நடந்த மாதிரிதான். மாம்சு, துர்கா ரெடியா? யார் ரெடியா? இவன் வாயில நல்ல வார்த்தையே வர மாட்டேங்குதே. சம்பந்தி, பார்த்து போங்க. உங்களுக்கு மாப்பிள வந்த நேரம் நீங்க வாழைப்பழத்தோல்ல வழுக்கி விழுந்து மண்டையில கிண்டையில அடிபட்டுற போகுது. எதுல அடிபட்டுற போகுது? உங்க மண்டையில இப்ப அடிபட போகுது. போங்க மாமா. Don't spoil my mood, I say. Get lost. மது, என்ன பண்றீங்க? வெக்கமா இருக்கு பிருந்தா. பெண்களுக்கெல்லாம் முதலிரவு அன்னைக்கு வெக்கம் வந்துன்னா பூவை பிச்சு பிச்சு போடுவாங்களாம். அதனால தான் நீங்க இப்படி பிச்சு பிச்சு போடுறீங்களா? ஆமா, முதல்ல பூலாம் இந்த மாதிரி முழுசா தான் இருந்துச்சு. நான் தான் வெக்கத்துல பிச்சு பிச்சு ஆர்ச்சாக்கிட்டேன். பிருந்தா, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? அப்படின்னா என்ன மாது? என் குடும்பத்துல 8 தலைமுறைக்கு பெண்களுக்கு வெக்கம்னாவே என்னன்னு தெரியாது. இது குடும்பமே வெக்கப்பட வேண்டிய விஷயம். இதுல பெருமை வேறையா? நீங்க எப்படி, அங்க தும்மல் துர்கா எப்படியோ.
24 வருஷமா தும்பாத தும்பல் இப்ப தும்பிடாத. இல்லங்க, எனக்கு தும்முற மாதிரி வருமே தவிர தும்ம மாட்டேன். ஆமா, தும்மல் உங்க பரம்பரை வியாதியா? எங்க தாத்தா கொட்டாவி கோவிந்த, எங்க சித்தப்பா விக்கல் வீரராகவன், எங்க பாட்டி கிச்சு கிச்சு கிருஷ்ணவேணி. கிச்சி கிச்சி கிருஷ்ணவேணியா? அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்க பாட்டியே செய்யட்டும், நீ வேணாம்பா. மது, அந்த பாலை யாரு முதல்ல குடிக்கிறது? நீங்களே குடிங்க. நீ முதல்ல குடிமா. இல்ல வேணாங்க, நீங்களே குடிங்க. இல்ல வேணாம், நீயே குடி. இல்ல பரவாயில்லைங்க, நீங்களே இல்ல குடிங்க. பரவாயில்லைங்க, நீங்களே குடிங்க. யார் முதல்ல குடிக்கிறதுன்னு ஷாபூத்ரி போட்டு பாக்கலாங்க. ஐயோ, நாளைக்கு காலையில டிஃபன் காபி சாப்பாடுலாம் எப்படி இதே மாதிரி ஷாபூத்ரி போட்டு பார்த்தானா? அது நாளைக்கு காலைல பாத்துக்கலாம். மது, இன்னைக்கு நம்மளுக்கு முதல் இரவு, நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாமா? அதுவும் கரெக்ட் தான். இதை விட்டா வாழ்க்கை ஃபுல்லா இனிமே நம்மளால சந்தோஷமா பேசவே முடியாது. விளையாடாதீங்க மது. என்னங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதலிரவு வந்து கேக்குற கேள்வியா இது? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க, நான் அழகா இருக்கேனா? அழகா இருக்க. ரொம்ப அழகா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேனா? ரொம்ப ரொம்ப தபர்மா இந்த மாதிரி திருப்பி திருப்பி கேள்வி கேட்ட அப்ப நான் உண்மையை சொல்லிடுவேன். வேணாம் வேணாம். என்னங்க, நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க உண்மையை சொல்லணும். நான் எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவேன், நீ கேளு. இல்ல, கல்யாணத்துக்கு முன்ன நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? லவ்வா? எவ்வளவு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு? அப்போ நேரம் கிடைச்சா லவ் பண்ணிருப்பீங்களா? ஐயோ, எனக்கு நேரமும் கிடைக்கல, பொண்ணும் கிடைக்கல. நான் ஏறெடுத்து பார்த்த முதல் பொண்ணு நீதான். அப்பாடா, ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி நீங்க எனக்கு கிடைச்சது உன் பாக்கியம் அதானே. பிருந்தா, என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரையா காதலிச்சிருக்கியா? காதல்னா என்ன மாது? என்ன? காத்திருப்பது, தவிப்பது, இல்லாமல் போவது. காத்திருந்து தவித்து இல்லாமல் போவதா? ஆமா, அதுக்காக யாராவது வீணா நேரத்தை வீணாக்குவாங்களா? ஏன், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாராவது காதலிச்சிருக்கீங்களா? என் பர்சனாலிட்டி வச்சு நீயே கண்டுபிடிக்க பார்க்கலாம். உங்க பர்சனாலிட்டி வச்சு நானே கண்டுபிடிக்கணும்னா சத்தியமா சான்ஸ் இல்ல. என்ன விளையாடுற நீ? பிருந்தா, நான் இப்ப ஒரு பயங்கரமான உண்மையை உங்ககிட்ட சொல்ல போறேன். நல்ல கவனமா கேட்டுக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடி சுஜாதான்னு ஒரு பொண்ணு நான் லவ்விட்டேன். ஏமா சிரிக்கிற? எங்க ஜோக் அடிக்கிறீங்க? உங்க முகத்துக்கு சுஜாதான்னு ஒரு பொண்ணு லவ்வா? ஏன் ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ண கூடாதா? காதலுக்கு கண்ணு இல்லம்பாங்க. காதலுக்கு கண்ணு இல்ல, ஆனா மூளை இருக்கே. பிருந்தா, இப்ப நான் சொல்ல போறது கேட்டு நீ ஆடி போட போற. இப்ப என்ன பார்க்க போற பாரு நீ. இத பா.